ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யசோகுரா ஃபேமிலி சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்காத போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை தொடர்ச்சியாக புரியும். தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, இஸ்லாம் இதோட கதை கொள்ள போகலாமா? இப்போ நம்ம ஃபேமிலியை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆளுக்கு அவங்க கண்டுபிடிச்ச அவங்களுடைய சேகரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் திரும்ப எடுத்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீன்ஸோ பார்த்தா ஏதோ மிக்சர் ரெடி பண்ணி அதை அப்படியே வச்சுட்டு இருக்கான். அதுக்கு நானும் உதவி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம கெங்கோ அவனுடைய சிலைவே உருவாக்கி நம்ம ஜீவன் கிட்ட சீனை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம போட்டோவா அவளுக்கு பிடிச்ச ஒரு பொருளை நம்ம குட்டி பண்ணி எடுத்துட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சூப்பராக சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மிட்சுமி இந்த பாக்ஸ்ல ஏன் 3 பேர் போட்டிருக்கு, இதை நான் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு உள்ள பார்க்கலாமா? இது கேட்டா உடனே வேணாம். இன்னொரு பக்கம் பார்த்து கெங்கு வேலை செய்யாம தின்னுக்கிட்டு புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மிட்சுமியும் அவளை திட்டு இருக்க. இன்னொரு பங்குக்கு அவன் அண்ணனை போட்டு கத்திட்டு இருக்கா. யோ கோச்சிரோன்னா என்னையா பண்ணிட்டு என் தலைக்கணியை வச்சு இல்ல உன எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுக்கு தான் இந்த தலைக்கணியை விட்டு கொடுக்கவே எனக்கு மனசு இல்லை, என்னால ஏத்துக்க முடியாது, போய் போடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறமா அவன் அமைதியா போயிடான். ஷியோன் பக்கம் என்ன மன்னிச்சிடு மிட்சுமி, உனக்கு அதிகப்படியான வேலை நாங்களும் கொடுக்குறோம்ல, இல்ல ஃபேமிலியை பத்தின எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்றதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். நானும் மன்னிச்சிடுன்னு கேட்க இன்னொரு பக்கம் நம்ம மிட்சுமி வந்து பரவாயில்லப்பா, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சுட்டு நிம்மதியா போய் ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? ஷியோனும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த ஹெட்டா இருக்கக்கூடிய அந்த ஆள் வந்து ரெசடாக்ட் ஆகுறதுக்காக நம்ம அப்பாவை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இவருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும் இடையில. ஸோ அதன் அடிப்படையில் அன்னைக்கு நாங்க எங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போன அந்த நனோமியா மைனர் இருக்கிற இடத்துல அவங்க அன்னைக்கு பார்த்து பெரிய லெவலில் அட்டாக் பண்ணாங்க. பட் இருந்தாலும் லேடி நனோமியாவை என்னால பெருசா எந்த ஒரு வகையிலையும் இன்ஃபர்மேஷனை பெருசா கண்டுபிடிக்க முடியல. நானும் இன்னொரு பக்கம் உண்மைதான்ப்பா, ஆனா எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் லேடி நனோமியா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, சரியா சொன்னடா. அதனாலதான் அவங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிடணுன்றதுக்காக நம்மளுடைய இந்த யசோகுரா ஃபேமிலியில ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த ஒரு ரெக்கார்ட்ஸ்ல நனோமியா ஜர்னல்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அதை கண்டுபிடிச்சா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அது இங்கே தான் எங்கேயும் இருக்கு. அதை கண்டுபிடிச்சா நம்ம அப்பா பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஹீரோவும் ஏன்பா அந்த மாதிரியான புக்கை நம்ம லைப்ரரியில போய் தேடாம எதுக்கு நம்ம இங்க வந்து தேடிட்டு இருக்கோம்? மிட்சுமியும் அதுவாசனும் லைப்ரரியில இல்லாத பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளறி பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்க நிறைய விதமான எங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பொருட்களும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய பழைய பொருட்கள் நிறைய அங்க இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நாங்க இதெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவும் அவன் பங்குக்கு தேடிட்டு இருக்கேன். நம்ம கெங்கோ வந்து இது என்ன ஆர்ட் டிவைஸ், இதுல என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொட்டியை தூக்கிட்டு இருப்பார். இதை கேட்டாவ ஜீவன் தான் அதை போடுறா படுவாவி, அதுல நிறைய சீக்கிரட்லாம் இருக்கா அப்படின்னு சண்டை போறதுலயே அங்க பெரிய கலவரம் ஆயிடுது. ஸோ அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே அதுக்கப்புறம் சண்டைகளை போறதுல அங்க இருக்கிற இடத்த ரொம்ப நாசப்படுத்துறாங்க. ஸோ இன்னும் அழுகு அதிகமாகுது. உடனே மிட்சுமி கடுப்பாயிட்டு இங்க பாருங்க எல்லாரும் கவனியா, இப்போதைக்கு நம்புக்கு தேவை அந்த புக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தேவையில்லாத நம்மளுடைய பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் குப்பையில் எடுத்துட்டு போய் போட போறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தேவையில்லாத பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துட்டு போய் குப்பையில் போடுங்க. கிளீன் பண்ண ஆரம்பிப்போமா? இன்னைக்கான யசோகுரா ஃபேமிலியோட மிஷன் என்னன்னா கிளீன் பண்றது தான். இது கேட்ட யாருக்கும் சுத்தமா புரியலாம் கிடையாது, பிடிக்கல. ஏன்னா அவங்களுடைய பொருட்கள்ல ஹீரோ மட்டும் சோப்பர்ன்ற மாதிரி கை தட்டுறான். அதுக்கப்புறம் மிச்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது கிங்கு அண்ணா என்னாச்சு மிச்சமே, இங்க ஏன்னா உன்னுடைய ஸ்டாச்சுல இப்படி அவமானமா நிறைய சேகரிச்சு வச்சிருக்கேன், இதை யாரு காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்க, இப்பெல்லாம் தான் கொஞ்சம் கூட செட் ஆகாது, எடுத்து போய் எல்லாத்தையும் குப்பையில போடு. உண்மையாவா? ஆனா இதெல்லாம் நான் வச்சுட்டு இதை என் கண்ணால நான் பார்க்கும் போது தான் எனக்கு அப்படியே மொத்தமா என் உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சி ஆகுறத நான் உணர்றேன். நீ சொல்றதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, ரொம்ப கிறுக்காயிட்டு இருக்க நீ. அதே மாதிரிதான் அக்கா ஷியோன் எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு ஒரே புக்குடைய கலெக்ஷனை சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியல. பாரு சீரியல் பிரகாரம் கேம் எல்லாத்தையுமே கூட சேர்த்து வச்சிருக்கேன். இவ்வளவு வச்சு என்ன பண்ண போறீங்க? குப்பையில போடு. அப்போ ஒரு ஹாபியா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சேன். இதெல்லாம் சின்ன வயசு ஞாபகங்கள் மிச்சமே, நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதெல்லாம் சின்ன வயசுல இப்ப கிடையாது. அதுலயும் முக்கியமா எனக்கு தெரியும் இது ஒரு பக்கம் நீங்க கலெக்ட் பண்ணாலும் நிறைய இந்த மாதிரியான பொருட்களும் உங்களுக்கு பிடிக்கும் தானே. விச்சுக்கல் வாரியர் மேஜிக்கல் போயிங் அப்படின்னு அவங்களுடைய கிளாத் எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்றீங்க, எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் கூட நான் குப்பையில போறதுல அவங்க பக்கம் கதறா, இதெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது என் சீக்கிரட்டு ஏன் வெளியே தரகிற. அதுக்கப்புறம் சீன்சோ கிட்ட அவ கேட்பா, நீ கூட இதுல திருந்த மாட்டியானா? நான் என்ன பண்ணேன், எதுக்கு இவ்வளவு பெரிய மிசைல் ரெடி பண்ணிருக்கேன், எந்த ஊருக்கு போர் எடுத்து போற, அப்ப பயன்படுத்த போற, எந்த நாட்டு அடிக்க தெரியுது, இதை நீ செஞ்சு அப்படியே வச்சிருக்க தவிர டார்க் வெப்லயாச்சும் நீ விற்கணும்ன்றதுலாம் கிடையாது உனக்கு. என்னமே இதுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீயே தான் எங்கன்னா எதுவும் போய் விற்கணும். அப்படி இல்லைன்னா இது பீஸ் பீஸா கைட்டு குப்பையில போடு, கைலாம் கடைக்கு போடு, அதுதான் லாக்கி. இன்னொரு பக்கம் பார்த்தா அக்கா ஃபுட்டப்பா மட்டும் அதுக்கு விதி விலக்கல. அவங்க பக்கம் டீ கப்பெல்லாம் சேகரிச்சு வைக்கிறான். பாத்தியா மிட்சுமி, அவங்கள மாதிரி இல்லாம நான் அடக்க ஒடுக்கமா சேர்த்து வச்சிருக்கேன். இது கேட்ட எல்லாரும் அடையங்கப்பா எங்க அக்கா பிரமாதம் மாதிரி பார்க்க அடா மிட்சுமி மட்டும் விட மாட்டா. அக்கா நீங்க பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எனக்கும் தெரியும். நீங்க தேவையில்லாம நிறைய விதமான அனிமல்ஸ் பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவீங்கன்றது தெரியும். அதுவும் இங்க நிறைய சதறி கிடக்குது, அதெல்லாம் எடுத்து போய் குப்பையில போடுங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அப்படி உன பக்கம் அவ கலைக்க என் சீக்கிரட் எல்லாம் ஓப்பன் பண்ணி என் மானத்தை வாங்குறவ. அப்புறம் நானகிட்ட வருவான், எனக்கு தெரிஞ்சு உங்களையே நீ தான் ரொம்ப எல்லா விதமான பொருட்களையும் ஒழுங்கா அடிக்க வச்சிருக்குது நானும். ஆனா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எதுக்கடா தேவையில்லாம இவ்வளவு முடியெல்லாம் டப்பால போட்டு அடைச்சி வச்சிருக்க? இது என்ன நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்களுடைய முடியை நீ இப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்க? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை பார்த்த? முடி பார்த்தா அதுக்கு நகத்தோட
ஜூஸோடைய சாம்பிள்லாம் கூட எடுத்து வச்சிருக்கேன். உண்மையிலே நீ வினோதமானவன் தான்டா, மன்னிச்சிருங்கக்கா. இது நான் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக தான் உருவாக்கினேன். ஏன்னா எல்லாருடைய ஹெல்த்தும் எப்படி இருக்குன்றத கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய நெயில் அப்புறம் அவங்களுடைய முடி எல்லாத்தையுமே கேதர் பண்றது என் வழக்கமான விஷயமா வச்சிட்டு இருக்கேன். அப்படிதான் போட்டு இதில் வைப்பேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன்க்கா, நம்ம பெரிய எனக்கு ஃபியூச்சர் இருக்கான்ல, அவர் வந்து உன்னுடைய முடி கூட என்கிட்ட கேட்டாரு. தலைவன் உன்னொரு பக்கம் அந்த இடத்துட்டு போக அவர் உன்ன பக்கம் பிடிப்பா, எங்க போற நீ நில்லு. பார்த்தா அவன் மிட்சுமியோட சீக்ரெட் கலெக்ஷன் சொல்லிட்டு நிறைய வச்சிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே பார்த்தா அவன் கிட்ட இருந்து பிடிங்கி குப்பையில போடுறான். அவன் உன பக்கம் கதறான். இவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என் கலெக்ஷன் அது அப்படின்ற மாதிரி அவன் கதை. அப்புறம் கோலியத்துக்கிட்ட மூட்டையை கொடுப்பான். கோலியத்தை தெருமுனையில் இருக்க குப்பை டபால எடுத்து போய் போட்டு வைப்பான். அவனை கதருவான், வேணாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மொத்தம் மிட்சுமியும் சரி எல்லா விதமான இடத்தையும் கிளீன் பண்ணாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த புக்கு தேர்றதுக்கான நேரம். ஹீரோவும் ஏன்னா மிட்சுமி இவ்வளவு பெரிய இடத்துல நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு இல்லையா சொன்னோம். உண்மையா சொல்ல போனா இங்க இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து நிறைய புக்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம பொறுமையாவே ஒவ்வொரு இடத்த குறிப்பிட்டு நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா சீக்கிரமாவே கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே யசோகரா ஃபேமிலியோடைய ஓல்டு ஹிஸ்டரியை தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மெமரிஸை உருவாக்கும். அதனால அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு எமோஷனா இருக்கும் தெரியுமா. மிட்சுமி உண்மையிலே நீ வேற லெவல் தான். இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு, என் வீட்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் மத்த மேல இருந்து ஒரு பொருள் விழும் போது நம்ம குட்டி பண்ணும். ஆமா எது என்ன விசிறி இப்படி இருக்கு அக்கா, இங்க பாருங்க இதுல அசனோன்னு போட்டிருக்கு. அசனோ ஃபேனா நீங்க? இதை கேட்ட உடனே நானும் ஃபேன் கிடையாதுமா, இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணலையே, முக்கியமா நீங்க யாராச்சும் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்க யாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை. அப்ப வேற யாரும் இதை யூஸ் பண்ணிருப்பாங்க. அசனம் உனக்கே உன்னை ரொம்ப பிடிக்கும்னால நீ கிரியேட் பண்ணியாடா அப்படின்ற மாதிரி கிங்கோ கேட்பாங்க. நான் ஏன் எனக்கே பண்ண போறேன், நான் எனக்காகலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப யார் இதை பண்ணிருப்பேன்னு சொல்ல மிட்சுமி பார்த்தா பின் வாங்குவா. இது நீ எங்க இருந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு உன பக்கம் அசனம் கேட்க அங்க மேல இருந்து தான் அது ஓப்பன் பண்ணாத பாக்ஸா இருக்கு. பத்தத்துக்கு அதுல வேற மிட்சுமின் வேற எழுதி இருக்கு பாருங்க. ஹீரோவும் ஆமா இதை நான் ஆரம்பத்துல எடுத்த அந்த பாக்ஸ் தான் மிட்சுமியோட பாக்ஸ் ஆச்சு. அப்ப மிட்சுமி தான் இதை பண்ணிருக்காளான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி அவளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவ்வளவு நேரம் எல்லாரோடைய சீக்கிரட்டையும் போட்டு உடச்சி அவங்க மானத்தை வாங்காது பத்தாதுன்னு அவளை அழ விட்டவ இப்ப எல்லாரும் சேர்ந்து அவளை அழ விட போறாங்கன்னு ஒன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேணும்னு அதை ஓப்பன் பண்றாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ சம்மந்தப்பட்டு தான் அங்க ஏகப்பட்ட பொருள் இருக்கும். அவளுக்கு தான் ரொம்ப நம்ம ஹீரோவை பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஹீரோ சம்மந்தப்பட்ட பொருளாவே இருக்குங்க. என்னப்பா சின்ன ஒரு ஹேர் பேண்ட்ல இருந்து பெரிய பெரிய டவல் வரைக்குமே எல்லாத்துலயுமே அசனம் அப்படின்னு தான் இருக்கு. இவனா அசனம் மேல அவ்வளோ லவ் வெளிப்படுத்துறாளா. தலைகாணி கூட பார்த்தா ஹீரோ மாதிரி தான் இருக்கு. இப்ப எல்லாரும் அவளை பார்த்து கேள்வி கேட்பாங்க. உண்மையா சொல்லு, நீ தான் இதை கிரியேட் பண்ணி மிட்சுமி போட்டு கதற விடுறதுல அவனை பக்கம் அழுகுறா. ஆமா நான் தான் பண்ணேன், எனக்கு ஆனா இவனை ரொம்ப பிடிக்கும்னாலதான் இதை பண்ணேன். அவன் எனக்கு மட்டும் தான் பிடிக்கும், அதனாலதான் இப்படி பண்ணேன், இந்த மெமரிஸ் எல்லாம் அழியக்கூடாதுன்னு பண்ணேன், இது எனக்கு வச்சுக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி அவ சொல்ல. இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, எங்களை ஏமாத்தலாம் நீ பாக்குற. இருந்தாலும் ஒரு பக்கம் பரவாயில்ல, அவ மேல இருக்க அவ்வளவு அன்புனாலதான் இவ பண்ணிருக்கா. விட்டுலாம் கெங்கோ கலாய்ப்பான். கேட்கிறானா நீ தான் ரொம்ப பாவம், அவனை பக்கம் கதறா. ஏன் மிட்சுமி இப்படி பண்ணு, பண்ணு தானே உனக்கு ரொம்ப பிடிக்கணும், எதுக்கு அவனுக்கு தேவையில்லாம பண்ணி வச்சிருக்க இதெல்லாம். மிட்சுமி உன்னொரு பக்கம் இந்த ஃபீலிங் எல்லாம் பொறுத்துக்க முடியாம நான் போய் சாக போறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப அவனுடைய பொருள் எல்லாமே காணாம போகுது. ஆனா உடனே பார்த்து ஹீரோவும் பாரு மிட்சுமி நீ என்னை பத்தி இவ்வளவு அக்கறையா இருக்குது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதுதான் எங்களுக்கு சொல்லுவான்றது ஆல்ரெடி தெரியும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஆசனம். நீ எதுவும் என் கிட்ட மறைக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சாதாரண பொருட்கள் தான், நான் தான் உன் கூட எப்பவுமே இருக்க போறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டேன், ஸோ ஃபீல் பண்ணாத. இது போனாலும் நான் ஒன்னு விட்டு போக மாட்டேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்வ கோலர்ல திரும்பியும் அசனம் உன்னொரு பொருளை ரெடி பண்ண போறா, அதுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன்டா, என்ன சொல்ற, என்ன வேணுமோ எடுத்துக்க மிட்சுமி, நான் உனக்காக பண்ண ரெடியா இருக்கேன். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் எப்பா இந்த கப்பலை மட்டும் இவங்க சேர்ந்துட்டாங்க, இந்த விஷயத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம குட்டி பொண்ணு ஒரு வழியா பார்த்தா அந்த புக்கை கண்டுபிடிச்சிருவா. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, நினோமியா அவங்களுடைய சேனல் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுல கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு அப்புறம் அவங்க சம்மந்தப்பட்ட எஸ்டேட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த லொகேஷன் படி கரெக்டா வந்து அடிக்கடிக்கு அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு போறதா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல ஸோ அந்த இடத்துல வந்து யாராச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அங்க இடத்துக்கு தான் போயிருக்காங்க. இது யுசகுராவுடைய சில்க் மில், அதாவது ஒரு சில்க் ஃபேக்டரினே சொல்லலாம். அந்த காலத்துல செயல்பட்டப்போ இதுல நிறைய விதமான ஆட்கள் வந்து வேலை செஞ்சாங்க. பட் இருந்தாலும் இப்போ இது ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்றதில்ல. பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு நம்மளுடைய அப்பாவும் லேடி நினோமியா இவங்க எல்லாம் அடிக்கடிக்கு வந்துட்டு போறதுதான் ஜஸ்ட் ஒரு இந்த இடத்துல சென்ஸை இந்த இடத்துல என்னுடைய மிஷின் டிடெக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஷியோன் சொல்லிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்கப்பா. அப்புறம் மிட்சுமி நீ நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு பார்க்க அவளை மட்டும் வீட்டில் வச்சுட்டு கியூச்சர் அவனை பார்த்துட்டு இருக்கான். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீங்க உங்களுடைய வேலையை சரியா பாருங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்துட்டு இருக்கும்போது ஷீன்ஜோவும் பாவம் போ மிட்சுமிக்கு தேவையில்லாத சமயத்துல தான் அந்த டெஸ்ட்ல வேற வேலை செஞ்சதுனால உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இன்னொரு பக்கம் கதவு திறந்து உள்ள போன பிறகு ஹீரோவும் மத்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த கதவு மேல பார்ப்பாங்க. என்னப்பா இது என்னமோ வித்தியாசமா இருக்கு, இங்க பாருங்க அங்க மேல இருக்கிறவங்களுடைய சிலை தான் 50 யுசகுராவுடைய ஹெட். இந்த யுசகுரா சில்க் ஃபேக்டரியா அந்த காலத்துல வரைக்கும் மொத்தமா பாத்துக்கினது இந்த பிரசிடென்ட் தான். இவங்க பேரு ஸ்டேவாட் இட்சுவா. இவங்க அந்த காலத்துல நம்மளுடைய ஃபேக்டரியில இருந்து உருவாக்கின எல்லா விதமான துணிகளும் உலக தரத்துல புகழ்பெற்றதா மாறிடுச்சு. இவங்களுக்குன்னு தனி ஒரு அந்தஸ்து கிடைச்சது. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுச்சு. உண்மையா சொல்ல போனா இவங்க கெங்கோ மாதிரியே தான் இருப்பாங்க. கெங்கோ எப்படி ஒரு ஃபேஷன் டிசைன் மாதிரி இருக்கானோ சோ அவங்களுடைய மூதாதையர்னா இவங்க தான். அவனே யோசிப்பான், அப்பா இவங்களும் ஃபேஷன் டிசைனா ரொம்ப பிடிக்குமா, டே அவங்க உன்னுடைய மூதாதையரா அப்படியே பிளைண்டா நம்பாத. என்னோட பக்கம் ஷியோனும் எப்ப எல்லாரும் அமைதியா இருங்க, அந்த இடத்துல வந்து ஏதோ சொமினினுடைய டிடெக்ஷன் எனக்கு வருது, ஸோ எச்சரிக்கையா இருங்க, யாரோ உங்களை நோக்கி வர மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம புட்ட பாப்போம் நல்லா புரிஞ்சுட்டு எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுன்ற மாதிரி அவ சொல்ல. அப்போன்னு பார்த்தது திடீர்னு அந்த இடத்துல அட்டாக் ஆரம்பிக்கும். இவங்க தடுத்துட்டாலும்
யாரடா இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. எங்க டே அண்ணா திங்சோ உன்னுடைய டர்மரிக் எங்கடா இங்கிருந்து வந்துச்சு? இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க முன்னாடி நின்று அந்த சலியா இருந்த எட்சுவா வந்து டக்குன்னு இவரோட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பசங்களா, என்னுடைய பேர பிள்ளைங்களா, உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷமா வருத்தமான்றது தெரியல, இருந்தாலும் உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். ஏன்னா என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன்ஸ் நான் இந்த இடத்துல பாக்குறேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் உங்களை வந்து பார்க்கறது நீங்க கொண்டு கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம என் மேல கோவமா தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. அவங்க பேசுறாங்க சொல்லிட்டு உன பக்கம் எங்க பதறுவான். நீங்க பாருங்க, ஒரு காலகட்டத்தில் நான் இதை பயங்கரமா இந்த இடத்துல செயல்பட்டு இருந்தேன் இந்த ஃபேக்டரியை. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து சில பல சூழ்நிலைகளால எல்லாமே மாறி போயிடுச்சு. நான் ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வரணும்னு நினைச்சேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் என்னுடைய துணிகளையும் நான் உருவாக்கினேன். ஸோ எல்லா தரத்திலையும் நான் புகழ்பட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடுச்சு. என்னுடைய யசுகரா ஃபேமிலியே மொத்தமா சாப நிறைஞ்ச மாதிரி மாறிடுச்சு. நான் வந்து நம்மளுடைய மூதாதையரா இருக்கக்கூடிய சுபமி சோகுரா வந்து என்னை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க நிறைய விதமான விருப்பங்கள் தெரிவிச்சு என்னை வேலையை செய்ய வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல பூமி கடியிலேருந்து எலும்பு கூடலாம் வெளியே வரும். ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஷீவனும் யோசிப்பான், இந்த எலும்பு கூடலாம் அன்னைக்கு நினோமியாவுடைய இடத்துல நம்ம பார்த்ததாச்சு. இங்க பாருங்க, இந்த பிளாக் செரி பிளாசம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது கூட சுபமி உருவாக்குனது தான். இதுக்கு வந்து அவங்க கூட கனெக்ஷனை ஏற்படுத்திருக்கு. இப்போ நான் சொல்றேன், இது ஒரு டிமோனிக்கான செடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி கடியில செத்து கிடக்கிற எல்லா விதமான ஹியூமன்ஸோடைய ரத்தங்களையும் இது கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி அவங்களுக்கு சக்திகளை அனுப்பிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சக்திகளை அனுப்பக்கூடிய கடத்துற வேலையை தான் நான் இங்க பாக்குறேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜப்பான் ஃபுல்லாவே ஆக்கிரமிக்க போறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய பவர்ஸ் அதிகப்படியாகுதும், அவங்களுடைய வேர்கள் எல்லாமே எல்லா இடத்துக்கும் போதும், அவ்வளோ சீக்கிரத்திலேயே எல்லா விதமான இடத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. அவங்க நினைச்ச இடத்துல அவங்களால வெளியே வர முடியும். அதுக்கேற்ற போல தான் எல்லா விதமான சக்திகளையும் என்னுடைய ஆன்சிஸ்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்ல பார்த்தா இந்த ஃபேமிலியில சிப்ளிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விதமான பவர்ஸையும் பார்த்தா அவ ஒரே செகண்ட்ல வெளிப்படுத்துவாங்க. ஒரேடியா கூடிய சீக்கிரமே அண்டர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய எங்களுடைய பிளான் மொத்தமா மேலே இருக்கிற இந்த உலகத்துக்கு வந்து மொத்தமா நாங்க ஆக்கிரமிக்க போறோம். ஸோ எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோங்க தடுக்கிறதுக்காக. நினாமையாவும் இதுக்கு ஒரு வகையில எங்களுக்கு நிறைய விதமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ சொல்றதுல எங்க ஃபுல்லாவே வந்து அந்த சுபோமியோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கா. சிவன் நமக்கு முக்கியமான விஷயத்த சொல்லுவா, இங்க பாருங்கப்பா, நீங்க போன அந்த ஃபேக்டரி ஃபுல்லாவே அவங்க உடம்பா தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நீங்க முன்கூட்டியே வரப்போறீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க உருவாக்கி இப்படி வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட விட்டு கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே சண்டைக்கு ரெடியா வராங்க. ஒரு கொலாபரேஷனோட போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க பாருங்க. அது சூப்பரா இருக்கும். ஹீரோ தன்னுடைய ப்ளூமிங் பவரை பயன்படுத்துவான். அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பஞ்சு கொடுப்பான். அது அசால்ட்டா உடஞ்சிரும். இதை பார்த்து நம்ம இட்சுவாக்கு அடேங்கப்பா அழகா இருக்கு, இது விட மாட்டேன்னு சொல்லிட்டு உன பக்கம் ஹீரோ கிட்ட போய் அட்டாக் பண்ணலான்னு போகிற சமயத்தில் அவனுடைய ரிங்கும் ஜொலிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் நானும் ஐயோ திடீர்னு என்ன தெரியல, நம்ம மிட்சுமி ஆக்க முடியாது, டெம்பரேச்சர் ரொம்பவும் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் அண்ணனுக்கான கியூச்சரை போட்டு கத்திட்டு இருக்காங்க. டே அண்ணா, அங்க என்னடா நடந்திருக்கு, அவளுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இட்சுவாவும் பாவம் பரிதாபமாக தான் இருக்கு அப்படின்னு அவன் உன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணாம ஒரு மாதிரி நம்மளுடைய கிராண்ட் சில்ட்ரன்ஸையே எதுக்காக நம்ம ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல யோசிப்பான் ஒரு பாசமா. ஆனா அந்த டைம் தான் பார்த்தா சுபமி அங்க வருவா. இங்க பாரு இட்சுவா, நான் சொன்ன வேலையை தான் நீ செய்யணும். அதுக்காக தான் நான் உன்னை கஷ்டப்பட்டு இங்க வந்து வச்சிருக்கேன். உன்னுடைய அம்மாவுக்காக நீ இதை பண்ண மாட்டியா? ஹீரோ இதை பார்த்துட்டு சுபமி நீ எப்படி இங்க வந்த? அசனும் நான் எதிர்பார்த்தது இங்க நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயத்த நீ மாத்திட்டேன். பட் இருந்தாலும் இவளை வச்சு நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமா பாத்தீங்கன்னா சுபமி தன்னுடைய ரூட் பவர்ஸ் மொத்தமா கொடுத்து அவளை இன்னமும் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து அவளுடைய செயல்பாட்டுக்கு எல்லாமே விட்டுறா. நானே உணர் பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பார்த்துட்டு இருக்கான் அவளுடைய டெம்பரேச்சர் லெவல் என்ன ஆச்சு, அவளுக்கு உடம்பு கிட்டும் சரியில்லையா, என்ன அடுத்தது நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு ஷாக் ஆவான். அப்புறம் பார்த்தா நம்ம மிட்சுமியோட உடம்புல அந்த செரி பிளாசம் எல்லாமே பூக்க ஆரம்பிக்கும். நான் எதிர்பார்த்தது போலயே மிட்சுமி குள்ளியும் எல்லாமே அவேக்னிங் ஆக போகுது. நான் அப்ப கூட ஒன்றிணைய போறேன். இதுக்காக தான் ஒரு நாள் இந்த கிரேட் ட்ரீயா இருக்கேன். என்னுடைய உடம்பு கிட்ட உங்களுடைய அப்பா அவருடைய பொண்ணையே என்கிட்ட ஒப்படைச்சாரு. ஸோ அன்னைக்கே என்னுடைய வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். ஸோ என்னைக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயத்துக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்ணி போகிறதுக்கான ரீசனே காவாஷிட்ட தான் நடுவில் வந்து எல்லாத்தையுமே மாத்திட்டான். இருந்தாலும் அவன் என்ன நல்லபடியா தான் இத்தனை நாள் பார்த்துருந்தான். பட் இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சது. என்னுடைய மோமோ டாக்டர் காவாஷிட்டா அப்புறம் என்னுடைய வம்சாவளியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்காக அர்ப்பணிக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க இட்சுவாவே அவ என்னமோ பண்ணிட்டு இருக்கா. என்னுடைய ரூட்ஸை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா மொத்தமா அதுக்கப்புறம் அவங்களுடைய உயிரையும் உடம்பையும் எனக்கு சாதகமா தான் அர்ப்பணிப்பாங்க. எனக்காக அவங்க நினைச்சா பிறப்பாங்க, எனக்காக நினைச்சா அவங்க சாவாங்க. இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆயிட்டு கடுப்பாவாங்க. இதை பார்த்த உடனே நம்ம இட்சுவாக்கு என்னன்னு தெரியல கடுப்பட்டு சுபமியை போட்டு அடிப்பான். தேவையில்லாத நீ எதுக்கு இதுல கொடுக்க வந்து என்ன ரொம்ப வெறுப்பேத்துற? எங்க பாருங்கடா பேர பிள்ளைங்களா, எங்க இருக்கிற ப்ரீவியஸ் லைஃபை சேர்ந்த ஒவ்வொரு விதமான யசோகரா ஃபேமிலியோடைய ஹெட் எல்லாரையுமே இங்க இருக்கிற சுபமி தன்னுடைய லைஃபை வளர்க்கறதுக்காக அவளுடைய ரூட்ஸ் இந்த இடத்துல பயன்படுத்தி எங்களை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கா. நீங்க மொத்தமா அவங்களுடைய கதையை முடிக்கணும்னா இங்க இருக்கிற ரூட்ஸ் முதல்ல அழிக்கணும். அப்போ நான் அதை எல்லாமே உங்களால சாதிக்க முடியுன்ற ஒரு ஹிண்ட் கொடுக்குறா. இந்த ரூட்ஸ் அழிச்சுன்னா அதுக்கப்புறம் இதுகிட்ட இருந்து சக்திகளை போற அந்த ஒரு சுபமிக்கான எல்லா விதமான பவர்ஸும் உடையும். நானே இப்ப சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாத்தையுமே மாத்திடுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு அவங்க ஒரு நல்ல விஷயத்த சாகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கும் நம்மளுடைய பேர பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் இருக்குது போல. அதனால தான் இந்த உதவியை பண்ணிட்டு போறாங்க. இதை பார்த்து சுபமி உடனே வந்து அவளை மொத்தமா முழுங்கிடுவா. இந்த வேலையை பார்க்க ஒண்ணு நான் இதுக்கு காமிச்சேன், ரொம்ப கெட்ட பண்ண மாறிட்டேன். சரி இதுக்கப்புறம் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், ரெடியா அப்படின்ற மாதிரி ஒன்று பக்கம் பார்த்தா திரும்பியும் நினைமையா அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு கிராவிட்டி பவரை இந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த ஒரு கம்ப்ரெஷனை யாராலையும் தாங்க முடியாதாங்க. சீக்கிரம் எழுச்சிக்கப்பா, நிலைமை மோசமாயிட்டு இருக்கு, மிட்சுமியோடைய நிலைமையும் மோசமாயிட்டு இருக்கு. எல்லாரும் விழுந்து கிடக்குனால ஹீரோ மட்டும் ஒரு செகண்ட் யோசிப்பான், எல்லாத்தையும் அழிக்கணும் நீங்க, முக்கியமா இந்த ரூட் தான்றது நம்ம இட்சுவா சொன்னதை கேட்டு ஹீரோ அடுத்த செகண்ட் நான் தான் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்று தன்னுடைய சக்திகளை பயன்படுத்த போகும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா மிட்சுமி
அசனும் உனக்கு இது கேட்கணும்னு நினைக்கிறேன், என்னை பத்தி கவலைப்படுது, தைரியமா உன்னுடைய வேலையை பாருன்னு ஒரு நம்பிக்கை கொடுப்பான். இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய ப்ளூமிங் பவர் பயன்படுத்தும் பாருங்க. சுபமியே சாக்காவா இவன் என்னுடைய வேர்களையே அழிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவருடைய வேர்களையெல்லாம் தாண்டி போயிட்டு அவளை மிட்சுமிக்காக அவளை பத்தி நினைச்சுக்கின்னு போய் அட்டாக் பண்ண போவான். ஃபைனலா ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவான். ஆனா சுபமியும் திரும்ப இன்னொரு முறை பார்ப்போம் அசனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மாயமா மறைஞ்சிருவான். ஒரு வழியா பார்த்தா ஹீரோ சாதித்துல நம்ம மிட்சுமி மேல இருந்த செரி பிளாசம் எல்லாமே காணாம போயிடும். ஹீரோவும் என்ன நடந்தாலும் மிட்சுமியை காப்பாத்துவேன் நான். மிட்சுமி உன்னோட பக்கம் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சுபமி இருக்கிற இடத்துல நொனோமியா வந்திருப்பாங்க. என்னாச்சு சுபமியம்மா, உங்களுடைய ரூட்ஸ் எல்லாமே திடீர்னு நிறுத்திட்டீங்க? அதுவா எட்சுவாவுடைய ரூட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, அவ எனக்கு எதிராக மாறிட்டான், கெட்ட பண்ண மாறிட்டான், அதனால திரும்பியும் அவளை புதுப்பிக்கணும். இருந்தாலும் நான் கோவப்பட மாட்டேன், ஏன்னா அவங்க தான் என்னுடைய குழந்தை திரும்பியும் சரி பண்ண போச்சுன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் அடுத்த கட்ட பிளான போடுறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, எந்த வீடியோ அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பிடிச்சிருந்தாலும் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக நாள் போங்க, அப்பதான் நம்ம ஒரு அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.